அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இயல்பாகவே நமக்குள்ளே நீட் எக்ஸாம்னு நினைக்கும் போது இன்னும் 2 மாத காலம் தான் இருக்குது. இந்த 2 மாதத்தை நினைக்கும் போதே மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துடும். இது வரைக்கும் நம்மளோட எண்ணங்கள்லாம் எப்படி இருந்திருக்குன்னா, நான் நல்லா படிக்க முடியுவேன், நான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், எப்படி எனக்கு என்ன எம்எம்சி, எய்ம்ஸ், ஸ்டான்லி இந்த மாதிரி காலேஜில் சீட் கிடச்சிடும் அப்படின்லாம் நினச்சிருக்கோம். ஆனால் இந்த கடைசி நேரம் வந்த உடனே ஒருவேளை நமக்கு ஏதோ ஒரு காலேஜில் சீட் கிடச்சா போதுன்ற நம்மளுடைய தாழ்வு மனப்பான்மையின் காரணமாக நம்ம கீழே இறங்கிடுவோம். அப்படி மட்டும் நம்ம செய்யக்கூடாது. ஏன் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் படிக்கக்கூடிய எக்ஸாம் 11th and 12th புக்கை தான் படிக்க போகிறீங்க. எத்தனை முறை படிக்க போகிறீங்க? ஏற்கனவே நீங்கள் படித்ததை தான் திருப்பி படிக்க போகிறீங்க. ஸோ அப்போது நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னா, உயர்வானதாக இருக்கணும். அப்படி உயர்வானதாக இருந்துச்சுன்னா தான் உங்களால் அந்த உயரத்துக்கு போக முடியுதோ இல்லையோ, நினைக்கிறத விட ஒருபடி முன்னேற்றமான ஒரு சீட்டை நம்ம எடுத்துட முடியும். அதனால தான் திருவள்ளுவர் சொல்கிறாரு, உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ள தள்ளினும் தள்ளாமே நிறுத்து. நீ நினைக்கிறது உயர்வாக நினைக்கும், கிடைக்குதோ கிடைக்கலையோ, ஆனால் உங்களுடைய உழைப்பு கட்டுறது கண்டிப்பாக கிடைக்கும். அதனால தான் அப்துல் கலாம் கூட சொல்லியிருப்பாரு, நட்சத்திரங்களுக்கு உங்களுடைய இலக்கை வையுங்கள், அப்போ தான் நீங்கள் ஒரு தெருவிளக்கு உயரத்துக்காக பார்க்க முடியும். அதனால் உங்களுடைய சிந்தனைகளை உயர்வாக வைங்க. 2 மாதம் இருக்குது. இந்த 2 மாதத்தை உங்களுடைய எண்ணமும் செயலும் ஒரே மாதிரி இருக்குது, உங்களுடைய முயற்சி இருக்குன்னு சொன்னால், திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி தான், தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தான் மெய்வருத்த கூடியதும். தெய்வமே இறங்கி உங்களுக்கு சீட் இல்லைனாலையும் இந்த வருஷம் உங்களுக்கு சீட் இருக்குது, டோன்ட் வரி. ஸோ உங்களுடைய ப்ராக்டிஸை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள், எண்ணத்தை சிறப்பாக வைங்க. நான் டாக்டர் சக்திவேல் பாண்டியன். நன்றி.